எதிர்த்து சொல் தொடர்கிறது சீரியல்ல ஜனனியும் சக்தியும் குணசேகரனுக்கு எதிராக இருக்கும் வீடியோ ஆதாரத்தை கெவினுடைய நண்பன் அஸ்வின் இருந்து வாங்குறதுக்காக போராடி வராங்க. இந்த நிலையில அடுத்து சீரியல்ல என்ன நடக்க போகுது வாங்க மூலமையா இப்ப இன்னொரு பார்க்கலாம். சக்தியும் ஜனனியும் கெவினோட ஃப்ரெண்டு அஸ்வினை சந்திச்சு உன்கிட்ட இருக்க வீடியோ ஆதாரத்தை எங்கள்கிட்ட கொடு, இல்லாடி உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் மிரட்டுறாங்க. இதனால பதறி போன அஸ்வின் நாளைக்கு வந்துட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை தருவதாக சொல்லிடுறாரு. அதன் பிறகு சக்தியும் ஜனனியும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வெளியில ஞானமும் கதிர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு பார்த்து ஞானம் ஒருவேளை அந்த ஃபோன் சம்பந்தமா தான் ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வராங்களான்னு ஞானம் நினைக்கிறாரு. சக்தியும் ஜனனியும் பார்த்த கதிர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ திருநெல்வேலி வேலை பார்க்குதுன்னு சந்தேகப்படுறாரு. அதன் பிறகு வீட்டில் மாடியில் ரேணுகா, தர்சன், பார்கவி, ஜனனி, சக்தி 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஞானமும் கதிர் வர்றாங்க. ஞானம் சக்தியை பார்த்து இனிமேல் ஆறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்க, அதுக்கு சக்தி இனிமே தான் மொத்த ஆட்டமும் ஆரம்பம், கூட்டத்தோடு எல்லாரும் உள்ள போக போறீங்க பாருங்கன்னு சவால் விடுறாரு. அப்ப தர்சனை பார்த்து கதிர் ஒன்னெல்லாம் நசுக்கி போட்டு போய்கிட்டே இருப்பின்னு மிரட்டுறாரு. அதுக்கு தர்சன் ஒன்னால ஒரு மண்ணு பண்ண முடியாது பதில் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு வரும் கரிகாலன் குணசேகரன் மாமா காணாங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டு கதிரங்கானமும் அண்ணன் எங்கே போயிருப்பாரு பதறிப்பி தர்றாங்க. சக்தி கெவினோட ஃப்ரெண்டு அஸ்வினுக்கு கால் பண்ணி நான் சொல்ற லொகேஷனுக்கு நீ அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துவான்னு சொல்றாரு. உடனே அஸ்வின் எடுத்துன்னு சொல்றாரு. உடனே சக்தியும் ஜனனி கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பின்னிட்டு 1 மணி நேரம் ஆகியும் அஸ்வின் வரவே இல்லை. இதனால அதிர்ச்சி இருந்த ஜனனி அவன் வருவானா இல்ல எஸ்கேப் ஆயிட்டான்னு சக்திகிட்ட கேட்கிறாரு. உடனே அதுக்கு சக்தி நிச்சயம் அவன் வருவான்னு பதில் சொல்றாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அஸ்வின் வரலங்க. இதனால காணாமல் போன குணசேகரன் தான் அஸ்வினை கிட்னாப் பண்ணி கடத்திருப்பாங்களோடு சக்திக்கும் ஜனனிக்கும் சந்தேகம் வருது. குணசேகரன் தான் அஸ்வினை கடத்திட்டு தலைமறை வைட்டாரா இல்ல தான் வச்சிருந்த லேட்டரை காணா அப்படிங்கிறதுனால ராமேஸ்வரம் போயிட்டு அந்த பெண்ணை சந்திச்சு பார்த்து பேச போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியலங்க. ஸோ சீரியல்ல அடுத்து என்ன கதை வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனமுடுங்க. இது போன்று இன்னும் நிறைய தொழில்களை உடனுடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.